இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை எசாயா அதிகாரம் 51 வசனம் 9. எழும்பு எழும்பு பலன்கொள், கர்த்தரின் புயமே முந்தின நாட்களிலும் பூர்வ தலைமுறைகளிலும் எழும்பினபடி எழும்பு. பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார். கர்த்தருக்காக எழும்புங்க. கர்த்தர் உங்களை வல்லமையாய் பயன்படுத்த போகிறார். கர்த்தருடைய சமூகத்துல காத்திருந்து அதிகமாய் ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளை கர்த்தர் தம்முடைய ஊழியத்துக்கென்று பயன்படுத்துவார். பிரியமானவர்களே, சார்லஸ் ஃபின்னி என்ற தேவ மனிதர் கர்த்தருக்காக வல்லமையாக பயன்படுத்தப்பட்ட ஒரு தேவ மனிதர். இந்த தேவ மனிதர் ஒரு நாள் ட்ரெயின்ல டிராவல் பண்ணி கொண்டே இருக்கிறார். அவுண்டன் அப்படின்ற இடத்துக்கு வந்த போது அந்த ட்ரெயின் நின்றதாம். ட்ரெயின்ல இருந்த அந்த தேவ மனிதர் பக்கத்துல இருக்கிற அந்த கடைகள் எல்லாம் அப்படியே பார்த்து கொண்டு இருந்தாராம். பார்க்கதான் செஞ்சாரு. அபிஷேகம், பரிசுத்த ஆவியானுடைய பிரசனம் அந்த இடம் எல்லாம் பாய ஆரம்பித்தது. கடையில இருந்தவங்க எல்லாம் அப்படியே விழ ஆரம்பித்தார்கள். அங்க இருந்த ஒயின் ஷாப், அங்க இருந்த பகுதியில இருந்த எல்லா மக்களும் விழுந்து முழங்கால் படியிட்டு அழ ஆரம்பித்தார்கள். தங்கள் பாவங்களை எல்லாம் அறிக்கையிட ஆரம்பித்தார்கள். ஒரு பெரிய ஒரு மன திரும்புதல் உண்டானது. இந்த தேவ மனிதர் எங்க போனாலும் அங்க பயங்கரமான ஒரு எழுப்புதல் உண்டாகுமாம். அக்கினி பற்றி எரியுமாம். இப்படிப்பட்ட தேவ மனிதரை ஒரு பத்திரிகையாளர் ஃபாலோ பண்ணிட்டே போனாரா. இவர் மட்டும் வந்தா ஏன் இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கிறது அப்படின்னு சொல்லி ஃபாலோ பண்ணிட்டே போகும்போது இந்த தேவ மனிதர் தனிமையில ஆண்டவருடைய சமூகத்தில் அதிகமாய் காத்திருந்து ஜெபித்து கொண்டே இருந்தாராம். தேவ சமூகத்தை அதிக நேரம் ஜெபித்து கொண்டிருந்த இந்த தேவ மனிதரை கர்த்தர் வல்லமையாய் பயன்படுத்தினார். அவர் போன இடமெல்லாம் பரிசுத்த ஆவியானுடைய மழை ஊற்றப்பட்டது. பிரியமானவர்களே, எழும்புங்கள். முந்தின நாட்களிலும் பூர்வ தலைமுறைகளிலும் எழும்பினபடி எழும்புங்கள். தேவ சமூகத்துல அதிகமாய் காத்திருங்க. உங்களுக்குள்ளாக ஒரு மாற்றத்தை கத்த தரப்போகிறார். உங்கள் மூலமாக உங்க குடும்பத்தில் ஒரு மாற்றம் உண்டாகும். உங்கள் மூலமாக நீங்கள் இருக்கிற இடங்கள்ல ஒரு மாற்றம் உண்டாகும். உங்கள் மூலமாக நீங்கள் போகிற சபைகளில் ஒரு பெரிய எழுப்புதலை கத்த தரப்போகிறார். இந்த காலை வேளையில கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. எழும்பு எழும்பு பலன்கொள் என்று கத்த சொல்லுகிறார். செபிப்போம். நீங்க நேசிக்கிறீங்க நல்ல தகப்பனே, இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துக்கிறோம். கத்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா. பலன் கொள்ளணும் அப்பா. பரிசுத்த ஆவியாண்டிய வல்லமையை பெற்றுக்கொண்ட தேவ பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அதை நஷ்டப்பட்டு இழந்து போயிருக்கிற நிலைமை அல்லப்பா, மங்கி எரிந்து கொண்டிருக்கிற நிலைமை அல்லப்பா. எடுத்து பயன்படுத்துங்கப்பா. எழும்ப பண்ணுங்கப்பா. தேவ பிள்ளைகளை ஆசீர்வதி, குடும்பங்களை ஆசீர்வதி, செய்கிற வேலைகள், வருமானங்கள், தொழில்களை ஆசீர்வதிங்க. கையின் பிரயாசங்கள் எல்லாம் ஆசீர்வதிங்கப்பா. கடன் பாரங்கள், நெருக்கங்கள் மாறட்டும், பலவீனங்கள் மாறட்டும், போராட்டங்கள் மாறட்டும். எல்லா அந்தகார வல்லமைகளை இயேசுவின் நாமத்தினால் நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறோம். குடும்பங்களை சமாதானத்தை கட்டளையிடுவீரால் ஏசப்பா. கர்ப்பிணிகளை ஆசீர்வதிங்கப்பா. கற்பம் தரிக்க வேண்டிய பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. திருமணத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. பலவீனத்தோடு இருந்து கொண்டு ஜெபித்து கொண்டு இருக்கிறாங்கப்பா. ஹாஸ்பிட்டல் இருந்து கொண்டு ஜெபித்து கொண்டு இருக்கிறாங்கப்பா. என் ஆண்டவர் மனம் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா தடைகள், போராட்டங்கள் மாறட்டும். குடும்பங்களை சமாதானம் உண்டாகட்டும். கடன் பாரங்கள் எல்லாம் மாற்றி போடுவீராது. தேவைகள் எல்லாம் சந்திங்கப்பா. அரசாங்க தேர்வு எழுதியிருக்கிறவங்களுக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுங்க. படிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. குடும்பமாய் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை ஆராதிக்க உதவி செய்வீராக. செய்கிற வியாபாரங்கள், தொழில்கள், கையின் பிரயாசங்கள் எல்லாம் ஆசீர்வதிங்க. இந்த நாள் முழுவதும் கத்த தாங்கி நடத்துவீராக. ஜெபிக்க முடியாதபடி சோர்ந்து போய் இருக்கிற தேவ பிள்ளைகளுக்காக ஜெபிக்க ஜெப ஆவி ஊற்றுங்கப்பா. சோர்வுகள் எல்லாம் மாறட்டும். கர்த்தர் பலப்படுத்துவீரார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். உங்களை கர்த்தர் எழும்ப பண்ணுவார். உங்களுக்காக, உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக, எங்களுடைய ஊழியர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. டிவோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறதை பகிர்ந்து கொள்ளுங்க. இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமா இருக்கும் என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. God bless you.